அதிமுக தற்கொலை செய்து கொண்டதாக நான் பார்க்கிறேன். ஒரு 5% கட்சிகிட்ட 3% கட்சிகிட்ட போய் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு இப்போ ஒரு சர்க்கஸ் நடத்தி இருக்கார் என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நிச்சயமாக இந்த கூட்டணி இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு உதவுமான்னு பார்த்தா நிச்சயமாக உதவாது. இதுல யாருக்கு லாபம்? பாஜகவுக்கு மட்டும்தான் லாபம். அப்கோர்ஸ் ஒரு தனிப்பட்ட மனிதனால எடப்பாடி பழனிசாமி மேல கேஸ் பாயாது, வேலுமணி மேல, தங்கமணி மேல, பாக்கி இருக்கிற நபர்கள் மேல கேஸ் பாயாது. அவ்வளவுதான் இருக்கிறதே தவிர அவர்கள் ஜெயிலுக்கு போக மாட்டார்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல அதிமுகவினருக்கோ இல்லை என்றால் ஜெயலலிதாவினுடைய மெமரிக்கோ எம்ஜிஆர் செய்த தியாகத்துக்கோ நிச்சயமாக இது ஒரு அழகாக இருக்காது என்றுதான் நான் காண்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயலாபத்துக்காக ஜெயலலிதாவினுடைய அந்த பாதையை விட்டுவிட்டு எம்ஜிஆருடைய இந்த பாதையை விட்டுட்டு இப்ப புது ஒரு பாதையாக பாஜகவினுடைய ஒரு பாதையாக அவர் காவியா போட்டு நடக்கலாங்கிற நீ அவர் இன்னைக்கு கம்யூனல் ரைட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து விடலாம் என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் அதுதான் பாஜகவுக்கு உகந்த ஒரு விஷயமாக இருக்கு. இது முன்னாடியே ஏடிஎம்கே பாஜகவினுடைய ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனி மறுபடியும் உணர்த்தி இருக்கிறார். அதிமுக இருக்கிற தொண்டன் எல்லாம் இனி என்ன செய்வார்கள் என்றதான் எனக்கு புரியவில்லை. இதனால என்னங்க, திமுகவுக்கு ஓஹோன்னு திமுக காட்டுல மழைதான், அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு கூட இன்னைக்கு வராது. அடுத்து விஜய் கொஞ்சம் ஓட்ட பிரிக்க போறாரு, அதிமுக பாஜக நிறைய ஓட்ட பிரிக்க போகுது. அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வரும் என்று நான் இன்னைக்கே சொல்றேன்.